அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 12ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. கார்த்திகை மாதத்தில் வர திங்கட்கிழமையாகட்டும், செவ்வாய்க்கிழமையாகட்டும், வெள்ளிக்கிழமையாகட்டும், இது மூணுமே சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, இது சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்குரிய மாதமாக இருக்கிறதுனால திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எடுத்துக்கலாம். அதே போல் ஏன் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய மாதம் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா, புராணங்களின்படி கார்த்திகை மாதத்தில் மகாலட்சுமி தாயார் வந்து பார்க்கடல்லேருந்து அவதரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இது அவங்க பிறந்த மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் இது அவங்களுக்கும் உரிய ஒரு மாதம் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு இந்த தேய்பிறை அஷ்டமி திதியானது இருக்குது. இது பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு திதின்னு சொல்லலாம். இந்த திதி நமக்கு நேற்று இரவு 7:44 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சுங்க. இன்று இரவு 8 மணி வரைக்கும் வந்து இருக்குது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அஷ்டமி திதி மகாலட்சுமி வழிபாட்டுக்கும் தான் உரியது, அதாவது அஷ்டலட்சுமி வழிபாட்டிற்கு உரியது. அது வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது சிறப்பு. அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு 1212 அதாவது 12/12 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த வருஷத்தின் கடைசி பிரபஞ்ச வசிய நாள்னு பார்க்கும்போது இந்த ஒரு நாளை வந்துட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து 8/8 அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த சக்தி வாய்ந்த நாளில் தேய்பிறை அஷ்டமினாவே எப்போதுமே நம்ம சேனலில் மிளகு வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம் இல்லையா? அதன்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு மிளகு பரிகாரம் குறித்து வீடியோ வந்து போட்டுட்டேன். நீங்கள் அந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இரவு 8 மணிக்குள்ளே வந்து செய்யணும். ஏன்னா அது வரைக்கும் தான் அந்த திதி வந்து இருக்குது. அதனால் பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மிளகு பரிகாரத்தை நீங்கள் 8 மணிக்குள்ளே தான் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும். கூடவே உங்களுக்கு தைப்பூசம் வந்து இப்போ நமக்கு 2026ஆம் ஆண்டு வருது, தை மாதம் வருது. இப்போ நம்ம 48 நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. அப்படிங்கும்போது எந்த நாளில் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம தொடங்கினா 48 நாட்கள் நிறைவு செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோலேயே விரதம் இருக்கக்கூடிய முறைகள், வழிபாடு செய்யக்கூடிய முறைகள் குறித்தெல்லாம் சொல்லியிருப்பேன். அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளிக்கிழமை நாளில், அதுவும் இந்த தேய்பிறை அஷ்டமி, அது கூட இந்த 1212 அப்படி சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால ஒரு பணம் சேருவதற்கு, கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இதை நீங்கள் அஷ்டமி திதி முடியறதுக்குள்ளே செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, அதாவது 8 மணிக்குள்ளே தான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஏன்னா இது நம்ம கார்த்திகை கடைசி வெள்ளி அப்படிங்கிற மாதிரியும் செய்கிறோம். இந்த 1212 போர்ட்டல் இருக்கிறதுனால பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் இந்த நாளில் வந்து கொடுத்துரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிறோம். அதனால் இதை நீங்கள் அதுக்கும் மேலேயும் கூட செய்யலாம். வெறும் ஒரு 10 மணி வரைக்கும் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக வந்துட்டு செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தலாம். ராகு காலம் யமகண்டம் வந்து இருக்காத நேரத்தில் தான் இதை வந்துட்டு நம்ம தொடங்கணும். இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை ராகு காலம்ங்கிறது காலையில் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் யமகண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை 4:30க்கு மேலே இரவு ஒரு 10 மணிக்குள்ளே செய்கிறது நல்ல பலன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். இதுக்கு நமக்கு ஒரு கண்ணாடி அல்லது பீங்கான் இது மாதிரி ஏதாவது ஒரு டம்ளரோ அல்லது ஒரு பவுலோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. இல்லைங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பொருளே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க. பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை நீங்கள் பிடிச்சிக்கலாம். குடிக்கிற தண்ணீராக இருக்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து தேவைப்படுது.
எப்போதுமே வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம கல்லுப்பு வச்சு பரிகாரம் செய்யும்போது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் இல்லையா? ஏன்னா இது மகாலட்சுமி தாயாரின் பிறந்த வீட்டு சீதனம். அதனால் அவங்களுக்குரிய நாளில் நம்ம கல்லுப்பு வீட்டில் வாங்கி வச்சாலும் சரி, கல்லுப்பு வச்சு பரிகாரம் செஞ்சாலும் சரி, நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். இப்போ இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரிக்காத பேக்கெட் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு. அந்த மாதிரி ஆப்ஷனே இல்லைங்கும்போது வேணால் நீங்கள் கிச்சனில் இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிரியாணி இலை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இலை வந்து தாந்திரிக பரிகாரத்தில் முக்கியமான இடத்த வந்து பிடிக்குது. அதனால் இது டேமேஜ் கம்மியாக்கமே ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருவேளை வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க, உங்கள்கிட்ட பிரியாணி இலை இல்லை, கடையிலையும் போய் வாங்கிட்டு வர முடியாதுன்னு நினச்சா மட்டும் எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரியாணி இலைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அது இல்லைனா மட்டும் இந்த பேப்பரை வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து எழுதுவதற்கு சிவப்பு அல்லது நீலம், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது இதுதான். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டு ஹாலில் வந்து உட்காந்துக்கோங்க. இப்போது நீங்கள் பீரியட்ஸ்லாம் இல்லை, அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது நீங்கள் எப்படியும் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வைப்பீங்க இல்லையா? அந்த சமயத்தில் பூஜை அறையில் உட்காந்துட்டே கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். சரிங்களா? பூஜை செய்ய முடியாதவங்க வேணால் ஹாலில் உட்காந்துக்கோங்க. அது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரியே உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் முன்னாடி இந்த டம்ளரில் அல்லது கிண்ணத்தில் தண்ணீர் வந்து இருக்கணும். இப்போ முதல்ல இந்த உப்பு இருக்குது இல்லையா, அதை எடுத்து உங்களுடைய வலது கையில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் வச்சுட்டு என்ன பிரச்சனை வந்து தீரணுமோ அதை வந்து சொல்லுங்கள். கடன் தீரணும், நோய் தீரணும், கஷ்டம் தீரணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுங்கள். இதெல்லாம் எதிர்மறையான வார்த்தைகள் தானே, ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தீரணுங்கிறதுக்காக தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதெல்லாம் சொல்லி தீரணும்னு சொல்லுங்கள். மேலும் இது தேய்பிறையாக இருக்கிறதுனால தீர வேண்டிய பிரச்சனைகளை நம்ம முன்னிலைப்படுத்துறது நல்லது தான். அதனால் வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. அடுத்ததாக நீங்கள் பிரியாணி இலை எடுத்திருந்தீங்கனாலும் சரி, அல்லது அந்த பேப்பர் எடுத்திருந்தீங்கனாலும் சரி, அதில் வந்துட்டு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போடுங்க. 8 மாதிரி போடுவோம் இல்லையா, அது முடிவில்லாத பண வரவு தரக்கூடியது. இதை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இன்ஃபினிட்டியினுடைய இந்த பக்கத்தில் உங்களுடைய பேரை வந்து எழுதுங்க. அல்லது யாருக்கு வந்து பிரச்சனை இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர் எழுதுங்க. உங்கள் கணவர் பேர், உங்கள் பேர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பேர் வந்து காவியான்னு வச்சுக்கோங்க. காவியான்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. இப்போ இன்ஃபினிட்டினுடைய இந்த பக்கத்தில் என்ன பிரச்சனை தீரணும், கடனா, நோயா, கஷ்டமா, அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்படி எழுதி முடிச்சதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு கோடு வந்து போட்டுருங்க. இதுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி நின்று போகுது, ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த கோடை வந்து நீங்கள் போட்டுருங்க. அதன் பிறகு இது உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த கடன் தீர்ந்துருச்சு, கஷ்டம் தீர்ந்துருச்சு, நோய் தீர்ந்துருச்சு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ஒரு தீப்பெட்டி உரசி அதில் வந்து இதை காட்டுங்க. பிரியாணி இலையாக இருந்தாலும் சரி, இந்த பேப்பராக இருந்தாலும் சரி, அதை அப்படியே வந்து எரிச்சிருங்க. இப்படி எரிஞ்சு அந்த விழக்கூடிய அந்த சாம்பலானது நீங்கள் முன்னாடி கல்லுப்பு போட்டு தண்ணீர் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்குள்ளே வந்து விழுகணும். அந்த மாதிரி வந்து விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எல்லாமே அது விழுந்ததுக்கப்புறமா இந்த தண்ணீரை நீங்கள் வாஷ் பேசன்லேயோ சிங்க்லேயோ வந்து ஊற்றிடலாம். எப்படி வந்து இந்த கல்லுப்பு வந்து இந்த தண்ணீரில் கரைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் எழுதின இந்த பேப்பரோ இலையோ வந்துட்டு எரிஞ்சு சாம்பலாச்சோ அதே மாதிரி நம்மளை ஆட்டி படைச்சிருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்துட்டு இந்த தண்ணீரை கலந்து நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். சரிங்களா? அதனால் அவசியம் இதை ஒன்று செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.